ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு மாங்காய் ஊறுகாய் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ சீசன் முடிய போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மாங்காய் ஊறுகாய் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் 1 கிலோ அளவுக்கு மாங்காய் கிளிமூக்கு மாங்காய் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதை நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு நல்லா காட்டன் துணி வச்சுட்டு நல்லா தொடச்சிக்கோங்க. ஈரம் இருக்கக்கூடாது, ஏன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கணும். அப்படின்னா நல்லா தொடச்சிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதுக்கு எப்பயுமே நம்ம ஊறுகாய்க்கு ஒரு பொடி சேர்ப்போம் இல்லையா, அதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்சம் சிகப்பாக வறுத்துக்கோங்க. ஏன்னா அந்த கசப்பு வரக்கூடாது இல்லையா, அதனால நல்லா வறுத்துட்டு இதையுமே நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பொடி நம்ம போடும்போது தான் அந்த ஊறுகாயோட டேஸ்ட்டும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக இதை நல்லா வறுத்து ஆற வச்சு ஒரு மிக்சி கப்பில் சேர்த்து பவுடர் மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது மாங்காவை நல்லா சின்ன சின்னதாக ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி கண்ணாடி பவுல் நான் வச்சுருக்கேன். ஸோ ஏன்னா ஸ்டீல் பவுலில் வைக்கிறதோட இந்த மாதிரி கண்ணாடி இல்லை அப்படின்னா பிளாஸ்டிக் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது மிளகாத்தூளோட அளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது நல்ல காரமான மிளகாத்தூள் அப்படிங்கிறதுனால 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயப்பொடியை நான் அப்படி கொஞ்சம் பச்சையாகவே சேர்த்துருக்கேன். ஸோ கொஞ்சம் தாளிக்கும் போதும் நான் சேர்த்துப்பேன். இது கொஞ்சம் வாசனைக்காக கொஞ்சம் பச்சையாக சேர்த்துக்கிட்டேன். காரம் உங்களோட வீட்டில் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கொஞ்சம் கூட குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஊறுகாய் சில பேருக்கு ரொம்ப காரமாக சாப்பிடுவாங்க, சில பேருக்கு மீடியமில் தான் சாப்பிடுவாங்க. ஸோ நான் கொஞ்சம் மீடியமாக காரம் எடுத்துப்போம் அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சப்போஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம், அதை பற்றி ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இப்போது நம்ம மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அடியிலிருந்து நல்லா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதுக்கு நம்ம தாளிப்பு போடணும். இப்போது மிளகாத்தூள் போட்டதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பொடியுமே நம்ம இதில் சேர்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அது ஒவ்வொரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா கூட 2 டீஸ்பூனுக்கு மேலே இருக்கும். ஸோ அதை நீங்கள் அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மாங்காய் கூட சேர்த்து இந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போது இந்த மசாலா எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது இதுக்கு தாளிப்பு போடணும் இல்லையா, தாளிப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் காய வச்சுக்கோங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் காய வச்சுட்டு அதில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன்லேருந்து 1.25 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயப்பொடி, இது எல்லாத்தையுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தாராளமாக ஊற்றுனா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்து நீங்கள் தாளிச்சிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சமாக கடுகு எண்ணெய் இருக்கு இல்லையா, அது கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது நம்ம செய்கிற ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால நான் மறுபடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னுமே கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் கலருக்காக நீங்கள் அது சேர்த்துக்கலாம். மாங்காயோட காரத்துக்கு நீங்கள் மற்ற என்ன மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறீங்களோ அது யூஸ் பண்ணிவிட்டு கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா வச்சிடலாம். ஸோ இடையில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இடையில லைட்டாக கிண்டி மட்டும் விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக ஊறுகாய் நல்லா ஊறி இருக்கும். ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த எண்ணெய் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்மியாக தான் எண்ணெய் ஊற்றியிருந்தோம், ஆனால் அந்த எண்ணெய் மேலே கொஞ்சம் மிதந்து வருது. இன்னுமே உங்களுக்கு எண்ணெய் சேர்த்து நீங்கள் செஞ்சு வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். ஊறுகாய் 6-7 மாதத்துக்கு உங்களுக்கு அது அப்படியே உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் இதில் ப்ரிசர்வேட்டிவ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக காலி ஆகிடும் அப்படிங்கிறதுனால நான் சேர்க்கலை. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு 1 மாதத்துலேருந்து 1.5 மாதத்தில் காலி ஆகிடும். ஸோ அதனால நான் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணலை. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப லாங் டைம் வைக்கணும்,
1 இயர் வரைக்கும் கூட நம்ம வைக்கணும் அப்படின்னா இதில் கொஞ்சமாக நீங்கள் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சோடியம் பென்சோனைட் இருக்குது. ஸோ இது வந்து 1 kgக்கு வந்து 1 கிராம் அளவுக்கு தான் வந்து சேர்க்கணும். ஸோ அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேல் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் இருந்து பிஸ்னஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.